ஹாய், வெல்கம் டு தி சேனல். கார்த்தி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். இந்த ப்ரௌனி வந்து உனக்கு அம்மாவோட ப்ரௌனி பிடிக்குமா? ஆமாம். நிஜமா? ஆனால் சாக்லேட் மட்டும் போடணும். சரி, ஓகே, சாக்லேட் போடுறேன். சாக்லேட் போட்டால் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. நான் உட்காடுறேன், சேர்றேன், கொண்டு வரேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ப்ரௌனி பார்க்க போகலாம். இந்த ப்ரௌனி வந்து நான் ஒரு 7-8 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் ஓவர் த பீரியட் ஆஃப் 1 year. அண்ட் இப்போ தான் அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அவ்வளோதான். ஸோ ப்ரௌனி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த சேர் கார்த்தி. நீ உனக்கா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரௌனி பண்ண போகலாம். ஓகே ஓகே ஓகே, பை. See you in the kitchen. சொல்லு நீ. See you in the kitchen. ஓகே, நம்ம ப்ரௌனி பண்ணுற ரெசிபியை வந்து நான் இந்த பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி என்னோட ஒன் ஆஃப் த டைரி. அதில் எழுதி கிழிச்சு வச்சுருக்கேன். மொத்தம் சிம்பிள் தான். மொத்தமே வந்து 9 ingredients தான். என்னடா பண்ணுற? ஓகே, மொத்தமே வந்து 9 ingredients தான். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் கார்த்தி? ப்ரௌனி பண்ண போகிறோம். அம்மா, இந்த போர்டு மேக்னெட் சும்மா இருக்கு. டிசைன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ கார்த்தி. இந்த போர்டு ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம வந்து இந்த ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணுறோம். ஓகே, இது ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அம்மா, இந்த எல்லோட சும்மா டிசைன் இங்கே பாருங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு உள்ளே காமிக்கவா? ஸோ இப்படி தான் இருக்குது ஓடிஜி. அடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் இருக்கும். ஃபயர் எரியுதா? யா. நான் வந்து ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிட்டேன். 20 minutes பண்ணியிருக்கேன். 20 minutesல அது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடும். ஸோ நான் ப்ரீஹீட் பண்ணுறப்ப 20 minutes வைப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஹீட்டில், டெம்பரேச்சர்லேயும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் ஹீட் அண்ட் 20 minutes. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த பாத்திரத்திலே பண்ணலான்னு இருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து கிளாஸ் பவுலில் தான் பண்ணுவேன். பட் அது கண்டுபிடிக்கணும், இதுக்குள்ளே வந்து தேடணும். ஸோ நம்ம இதிலே பண்ணிக்கலாம். இது 10 தான் வச்சு பார்த்துக்கிறேன். பிகாஸ் பவுடர்லாம் இதில் தான் போடுவேனா அதனால். ஓகே, 10. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுகர் வந்து 70 grams. நான் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். கிராம்ஸ்லாம் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. யா, 40 gram. ஓகே, 49 போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மில்கை இப்படியே ஊற்றக்கூடாது. அது கூட நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அதை ஹீட் பண்ணிட்டு அந்த ஹீட் மில்கை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். நான் டிவியில் ஒரு இது இருக்கு, நீங்கள் பார்க்க வேறு செய்யணும். டிவி பார்க்க போறியா? இல்லை, நான் சொல்ல போகிறேன் டிவியை பற்றி. சரி, சொல்லுங்கள். அது வந்து புதுசாக அவங்களோட இதில் மட்டும் வந்துச்சு. அப்படி என்னதுடா? அதை ஆஃப் பண்ணல. ஆமாம், அப்போ ஏம்மா அந்த பட்டனை போட்டுட்டீங்க? அந்த பட்டனை ஹோம் போயிட்டே எடுக்க அது ஓகேயா? ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மில்கையும் இந்த சுகரையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு பார்க்குறேன் உங்களோட வீடியோவை. அம்மா
ஏன்டா உனக்கு இன்னைக்கு இவ்வளோ கொஷின்ஸாக வருது? சரி கேளு. ஓரளவு கலந்துருச்சு. ஸோ போதும். நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி குடிங்க கார்த்தி. இங்கே வாங்க. இதுதான் என்னோட க்யூட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பவுடர். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் எவ்வளோ ஊற்றணும்னா 60 ml. ஓ மை காட், வேர்ஸ் ஆக்சுவலி இது புதுசு போல் ஓப்பன் பண்ணல, நான் பழசு ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுக்கிறேன். இதுதான் பழசு. இது ஆக்சுவலி ஓப்பனபிளாக இருக்கும் ஈஸியாக. ஓ மை காட். அம்மா சொல்லுங்க குட்டி. இங்கே பாருங்க, தண்ணி போதும். அங்கே வச்சுருங்க, தண்ணி போதும்ண்ணா. இட்ஸ் ஓகே, நீங்கள் மெதுவாக பேச வேணாம், சத்தமாகவே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த வெண்ணிலா போட்டோன்னே அப்படியே வெண்ணிலா வாசம் வரும் பாருங்க. என்னது இது? எனக்கு வந்து டைரி மில்க் ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் வேணும், வெயிலா ஃப்ளேவர் வேணும். ஓகே அம்மா உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் போடுவேன், ஓகேவா? ஆல் பர்பஸ் ஃப்ளோர் போட போகிறோம். அடுத்து கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர். பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம ஏன் இது யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ மாவு வந்து கட்டியாக இல்லாமல் ஈஸியாக வரும்ன்றதுக்காக. காதில் சொல்லுங்க. வந்திருக்கா? அதான் இந்த பேக்கிங்கோட அழகே. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? ஓகே, இரு எடுத்துறேன். இட்ஸ் ஓகே. சரி, இப்போ போய் அம்மா போயிட்டு சமைக்கிறேன், நீ வரியா? ஓகே கம். இதான் நான் எப்போ பார்த்தாலும் மேக்னெட் எடுத்து வாங்கி வைப்பேன். என் பையன் வந்து அவர் ஒரு குட்டி மேக்னெட் போர்டு வச்சுருக்காரு, அதில் போய் வச்சுப்பார். ஆனால் இப்போ எடுக்க மாட்டேன், எடுக்கினா ரொம்ப மேக்னெட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டை காமிக்கவா? இட்ஸ் ஓகே. அம்மா வந்து எடுத்துக்கவா? நான் இது ஃபுல்லாக மேக்னெட் போடல, கொஞ்சம் இருக்கு. சரி பண்ணு. வாவ், நைஸ், அழகா இருக்கு. இவ்வளவுதான் என்னோட மேக்னெட்டே இருக்கு, வேற மேக்னெட் இல்லை. சரி ஓகே, அம்மா எடுத்துக்கவா? மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன போடுவோம்னா, ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். எனக்கு மில்க் தான் பிடிக்கும், ஏன்னா வந்து எனக்கு டார்க் சாக்லேட் வந்து இது நார்மல் சாக்லேட் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மில்க் சாக்லேட்ஸும் வால்நட்டும், என்கிட்ட வால்நட் இல்லை இப்போது, அதனால வந்து நான் கேஷ்யூ நட் போடுறேன். ஆக்சுவலி வால்நட் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை ஊற்றி உள்ளே வச்சா முடிஞ்சு. தேங்க்யூ. போர் அடிக்குதா? ரொம்ப நேரம் போடுறீங்க வீடியோ போட்டா. பேசுறீங்க பால்டுறா. சுடவே சுடலையா? ஓகே, தொடச்சிட்டிங்களா? போதுமா? கீழே தொடங்க. கீழேயா? இதையும் இப்போ தொடச்சிருக்கேன். நான் வாங்கின நாள்லேருந்து தொடச்சதே இல்லை, பிகாஸ் இது அதிகமாக இந்த ஓடிஜி யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வீடியோலாம் இருக்கேன், நான் வீடியோ இருக்கிறது அழகாக தெரிய வேணாமா, அதான் தொடச்சிட்ருக்கேன்.
சூடாயிருச்சு. சூடாயிருச்சா? ப்ரௌனி வருதான்னு பாருங்க வெளியில். அப்படியே பஃப்னு வருதா? நோ வரலையா? நோ. ஏன்டா? பாருங்க அந்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு இருக்கு கார்த்திமா. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு பாரு. லைட்டு போட்டு விடுறீங்களா? இருட்டா இருக்கு. நோ சன் வர போது அது போடக்கூடாது. யார்டா சொன்ன உனக்கு அதெல்லாம்? டிவிலையா? லைட் போட்டு விடுறா. நான் ஃபஸ்ட்டு மூடணும். அது வேண்டாம், இதுவே வெளிச்சமாக இருக்கு. வா. ஆஃப் பண்ணி. சூப்பர். இங்கே வாங்க. நம்ம டே 12 இன்னைக்கு டே 12 கரெக்ட். ஓகே. இதுதான் கார்த்தியோட கார்னர். ஓகே, இதில் வந்து அவர் எழுதுவார், ஒட்டுவார், வரைவார், இதெல்லாம் பண்ணுவார் இல்லை? எனக்கு ஃபுல்லாக காமிக்க மாட்டேங்குது பாருங்க. சரி. இதுதான் அவரோட ஃபுல் கார்னர். அதுக்கப்புறம் ஸ்கூலில் என்னது வீட்டுக்கு வந்து போங்க சொன்னால் அதை ஒட்டுவேன். ஓகே, வேறு தான் சொல்லணுமா? அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்காமா. என்ன ஐடியா? நான் வந்து வீடியோவில் என்ன போடலான்னா, என்ன போடலாம்? லாங்குவேஜ் மாற்றுற மாதிரி போடலாமா? ஏன்? எதுக்குன்னா துபாயில் போய் தமிழ் பேசுகிறோம். துபாயில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல. இருந்தாலும் அரபிக் பேசுகிறவங்களும் இருக்காங்களே. ஆனால் போடலாமா? எல்லா லாங்குவேஜும் போடலாமா? எல்லா லாங்குவேஜ் போடலாம். சரி, அப்போதான் எல்லாம் இருக்கு. எப்படி ப்ரௌனி பார்த்தீங்க போது. அப்படியா? சரி. அண்ட் நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் ப்ரௌனி அடுப்புலேருந்து வெளில எடுத்து, ஓடிஜிலேருந்து வெளில எடுத்து வச்சோடனே உடனே கட் பண்ணிடாதீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ப்ரௌனியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு, பட் சாஃப்டாகவும் இருந்துச்சு. கீழே மேலே க்ரன்ச்சியாக, கீழே சாஃப்டாக, அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பேக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. 20 மினிட்ஸ் டைமர் வச்சுருவோம், பட் 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்துக்கோங்க அது பேக் ஆகிருக்கா இல்லையான்னு. எப்படி பண்ணணும்னா, ஒரு ஃபோர்க் எடுத்து லைட்டாக குத்தி பார்த்தா அது மாவாக இல்லாமல் இருக்கணும். அப்படின்னுச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒயலட் பவுலில் இருக்கிறது என் பையனுக்கு, அண்ட் அந்த மேங்கோ எல்லோ பவுலில் இருக்கிறது எனக்கு. எப்படி இருந்துச்சு கார்த்தி? பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, பாய் சொல்லிவிடு. பாய். பாய். இங்கே பார்த்து சொல்லுங்கள். பாய். பாய்.